மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்களில் இப்போது சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 4 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதே நேரத்தில் வாரத்தின் இறுதின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை, வெள்ளிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:59 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:55 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக இந்த சந்திராஷ்டமம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஒரு 2.5 நாள் இருக்கு. அப்போ வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படி ஒன்றும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதை பற்றி கவலைப்படாமல் வழக்கமான நம்ம அமைப்புகளை பற்றியே இது பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி அமைப்புகள் தான் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ருணரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து இருந்தார்னாலே கடன் நோய், வெதிரி போன்ற அமைப்புகளை தள்ளி வைப்பார் என்பது ஒரு ஜோதிட பலன். ஆகவே வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசி இப்போது கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. ராசியை குறிபார்க்கிறார் என்றாலும் கூட ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருப்பது, உங்களுடைய ராஜயோகாதிபதி சொல்லக்கூடிய 5-10 சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு மிக நிறைவான அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அவ்வளவும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தொழிலில் நிம்மதி வேணுமா, வேலை மாற்றங்கள் வேணுமா, வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதை தீர்க்க வேண்டுமா, குடும்பத்தில் அப்படி இருக்கா, இப்படி இருக்கிறா, அல்லது வயதிற்கேற்றாற் போல எனக்கு இது நடக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, திருமணமே நடக்கல, திருமணமாக்கியும் பிரச்சனைகள் இப்படி இருக்குது, அல்லது தூர இடத்துல இருக்கிறேன், குடும்பத்தோடு சேர முடியல, அல்லது என்ன இருந்தும் சம்பாதிக்க முடியவில்லை, இது போன்ற அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக மாறுவதற்கான ஒரு முன்னேற்ற அமைப்புகள் அடையாளம் காண்பதற்கான நல்ல யோக வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இந்த வருஷத்தோட, அதாவது வரப்போகின்ற 2025ஆம் வருஷத்தோட உங்களுக்கு அஷ்டமம் 7.5 சனி முழுமையாக முடியுது அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? இந்த முழுமையாக முடியும் போது சனி பகவான் ஒரு நல்ல வழியை காட்டி விட்டு போக வேண்டும் என்கின்ற அமைப்பும் இப்போதிருந்தே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருஷமா 6 வருஷமா இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் இந்த வருடத்தோடு, இந்த நிறைவான இந்த 2024 முடிய போது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக அவர் இருப்பதும், 6ஆம் இடத்துல அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியாக வேறு எந்த விதமான சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு அவருக்கு பங்கத்தை கொடுக்காத ஒன்று அமைப்பு. ஆகவே 5, 6, 7ஆம் இடங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஏதாவது ஒரு நிலையில தூரமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் வயதிற்கு ஏற்றார் போல இதெல்லாம் செய்து அதெல்லாம் செய்து நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது, அப்படி கேட்க மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணி வச்சது நல்லா இல்லை, வேலை இல்லை, சரியாக இல்லை, தூர இடத்துல இருக்கிறான், அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு தெரியல, பெண்ணு என்ன பண்றாங்க தெரியல, இந்த மாதிரி ஆண் பெண் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. 2 வருஷமா 2023, 2024 போட்டு பிரட்டி எடுத்துருச்சு கும்பராசிக்காரர்கள் என்றதை அடிக்கடி சொல்றேன். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது வரைக்கும் நன்றாக இல்லை. அவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடத்தின் நிறைவே அப்படியே நிறைவாக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்தோட இந்த வருஷம் முடிய போகுது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுவதற்கான அத்தனை அமைப்புகளையும் அப்படியே ஆயத்தங்களையும் சனி பகவான் செய்வார் என்பதால் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. எதை பற்றியும் பெருசாலாம் கவலைப்பட மாட்டீங்க. சரி இப்படி இருக்கா, சரி அப்படி இருக்கா, அடுத்த வருஷம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனை இதை சமாளிச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பொறாமை அமைப்புகள், இடர்பாடுகள், பின்னடைவுகள் எல்லாம் விலக போகுது. தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சுணக்க அமைப்புகள், தொழிலே நடக்காமல் இருந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக இனிமேல் எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக வாரம் தாங்க இந்த வாரம்.
ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது ஒரு பெரிய யோக அமைப்பு. கடன் பத்தின கவலைகள்ல இருக்கக்கூடியவர்கள், ஏடாகுடமா இவ்வளவு இருக்கே, இத்தனை வருஷம் இருக்கே, இப்படி அடைக்கணுமே அப்படி அடைக்கணுமே என்கின்ற மாதிரியாக கடன் அடையக்கூடிய சூழல்களே இப்போது இல்லையே, என்ன பண்றது ஏது பண்றது என்ற மாதிரியான சிக்கல்ல இருக்கிறவர்களுக்கு பரம்பொருள் ஏதாவது ஒரு வழியை காட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல வாரங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது. 5 குடையவர் 4ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகளில் மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. அதாவது வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வாகனம் வாங்கணும், இருக்கிற வாகனத்தை வண்டியை மாற்றணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அவைகள் நிறைவாக பலிக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின முதல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்குள்ளே அது முடிஞ்சிடற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாத வாடகை கூட கட்ட முடியலைங்க, ஒரு 2 மாசமா வாடகை பாக்கி, 2-3 மாசமா இஎம்ஐ கட்ட முடியல. இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள்ல கவலையை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தின் கடைசிக்குள்ளேயே, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்குள்ளேயே வீடு பற்றிய வண்டி பற்றிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா கிட்ட ஏதாவது ஒரு அனுமதியை கேட்டுட்டு இருக்கிறேன், ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கிறேன், அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க, இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த வாரத்தில் அம்மா என்கின்ற ஒரு தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுமதியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே 4ஆம் இடத்துடைய மிக அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவதால் கடந்த காலத்தில் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த, சொந்த ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வராத, பங்காளிகள் சண்டைகள் போன்றவைகள் இருந்த, பங்குச்சந்தை போன்றவைகளில் லாஸ் பண்ணிருந்த, பாக்கியங்களை இழந்திருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வருது. மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடாத ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். ஆனாலும் நான் அடிக்கடி சொல்றது அடுத்த வருஷத்துக்கு தான் சொல்லுவேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது, இப்போதே இன்னும் 2-3 மாசத்திலே ஏதாவது ஒரு அறிமுகங்கள்லாம் வரத்தான் செய்யும். வாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, இதை டபுள் ஆக்கிடலாம், ட்ரிபிள் ஆக்கிடலாம், அப்படி இப்படின்னு ஏமாத்து வேலைகள் இப்போது ஜென்மச்சனியில் ஆரம்பிக்கும். தயவுசெய்து யாரையும் நம்பிடாதீங்க. இப்போதிருந்தே உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய சக்தியை மட்டும் நம்புங்கள். அடுத்தவரை நம்பக்கூடிய அமைப்புகள் எதுவுமே சக்சஸ் ஆகாது. அடுத்தவரை நம்பி செய்யக்கூடிய எந்த விஷயம் சக்சஸ் ஆகாது. என்னுடைய வீடியோ கண்ணில் படுறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் உண்டு. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அனுபவிக்கிற நேரத்தில் பழைய என் வீடியோவை பார்ப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் சொல்லியிருக்கிறாரு, நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆகவே அடுத்த வருடம் ஜென்மச்சனி ஆரம்பிப்பதற்கான சில பல அறிமுக அமைப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய சில நிகழ்வுகள் இப்போதே நடக்கும். ஆகவே கிரகங்கள் தரக்கூடிய சில மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதிலையுமே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.